அன்பிற்குரிய நண்பர்களே, தோற்றுவிட்ட ஸ்டாலின் என்கிற தலைப்பில் என் மனதில் எழும் கருத்துக்களை பதிவிடுகிறேன். தோற்றுவிட்ட ஸ்டாலின் என்கிற ஒரு கடுமையான வார்த்தையை சொல் தொடரை பயன்படுத்த வேண்டுமா என்பது நியாயமான கேள்வி. ஆனால் அவர் கிட்டத்தட்ட அரசியல் வாழ்வில் தோற்றுவிட்டதாக எனக்குள் சில காரணங்கள் அதை சுட்டி காட்டுகிற காரணத்தால் அந்த தலைப்பை தவிர வேறு மாதிரி தலைப்பிட இயலவில்லை என்பதுதான் ஒரு எளிய உண்மை. அவர் ஆட்சிக்கு வந்தபோது கோயம்புத்தூர் பகுதிக்கு சென்று பார்வையிட்டுவிட்டு அவர் சொன்னது, எங்களுக்கு யார் வாக்களித்தார்களோ அவர்களுக்கு மட்டும் நான் முதலமைச்சர் அல்ல, வாக்களிக்காதவர்களுக்கும் நான் முதலமைச்சர் தான். அதாவது எந்த பகுதி திரு இபிஎஸ்க்கு வாக்களித்ததோ இவருக்கு வாக்களிக்கவில்லையோ அதற்கும் தான் முதலமைச்சர் என்று சொன்னார். நியாயமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஜனநாயகத்தின் உச்ச மரியாதையை உண்டாக்குகிற கருத்து. கைதட்டி வரவேற்றினோம். இப்போது நான் எப்படி தோற்றுவிட்ட ஸ்டாலின் என்று சொல்லுகிறேனோ, அன்று அவர் வென்றுவிட்ட ஸ்டாலின் என்று சொன்னேன். சில தொலைக்காட்சிகளிலும் இதை நான் அவரை பாராட்டி பேசியிருக்கிறேன். ஆனால் இன்று மிக நியாயமான பிரச்சனைகள் எழுப்பப்படுகிற போது கூட அவர் சீற்றமாக இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமானா நான் எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறேன் என்பது போல் நடந்து கொள்ளுகிறார். அவரிடம் கேட்கப்பட்ட பிரச்சனைகள் யாராலோ அல்ல, இரண்டு முக்கியமான தலைவர்களால் கேட்கப்பட்டது. ஒன்று, முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார், நேரடியாக அல்ல, ஒரு அறிக்கை விட்டு. பெண்களுக்கு பணம் கொடுக்கிறார்கள், மகளிர் உரிமை தொகை. ஆனால் இந்தியாவிலேயே தமிழ்நாடு அரசாங்கம்தான் அதிக கடனாளி. இப்படி கடன் வாங்கி கொடுப்பது எந்த முறையில் சரி என்று கேட்கிறார். அவர் நிறுத்து என்கிற வார்த்தையை சொல்லவில்லை. இந்த அரசாங்கம் தன் வருவாயை பெருக்கி கொண்டு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு முதிர்ந்த அரசியல்வாதியாக, முன்னாள் முதலமைச்சராக, இந்நாள் எதிர்க்கட்சி தலைவராக சொல்லுகிறார். அதை நிருபர்கள் கேட்கிறார்கள். இப்படி சொல்லுகிறாரே எடப்பாடி, அவருக்கு வேறு வேலை கிடையாது, தினம் அவர் பேர் பேப்பரில் வரணுங்கிறதுக்காக ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு ஜனநாயகத்தில் இது ஒரு திரு ஸ்டாலினுடைய பதில் என்பது அவர் ஒரு தன்னை முதலமைச்சராக கருதி கொள்ளவில்லை. தன் ஆட்சியில் செய்யப்படுகிற ஒரு விஷயத்தை பற்றி, அதுவும் இந்தியாவினுடைய முதல் கடனாளி என்கிற நிலையில் இதை அவர் பார்த்து பதில் சொல்லியிருக்க வேண்டும். அவர் கோயம்புத்தூரில் சொன்னார் அல்லவா, எனக்கு வாக்கு போடாதவர்களுக்கும் நான் தான் முதலமைச்சர் என்று. திரு பழனிசாமிக்கும் அவர்தான் முதலமைச்சர். பழனிசாமி கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார், பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இவர் இருக்கிறார். அவரை அவமானப்படுத்த முயல்வது என்பது இவர் தன்னையே அவமானப்படுத்திக் கொள்கிறார். போகட்டும். இரண்டாவது நிகழ்ச்சி, திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் உங்களை அதானி வந்து தனியாக ஏன் சந்தித்து விட்டு போனார், என்ன நடந்தது என்று கேட்கிறார். அதை நிருபர்கள் இவர் பார்வைக்கு கொண்டு போய் இப்படி
ராமதாஸ் கேட்கிறாரே என்கிற போது இவர் ஏதாவது ஒரு நியாயமான பதிலை சறுக்குகிற, வழுக்குகிற, தப்பித்து கொள்ளுகிற, ஓடி ஒளிந்து கொள்ளுகிற பதிலை சொல்லியிருந்தால் கூட அது பொருத்தம். ஆனால் அவரையும் இதே பாணியில் மட்டம் தட்டி அவருக்கு வேறு வேலை இல்லை என்றெல்லாம் சொல்லி, இதுதான் திரு ராமதாஸுக்கும் திரு டாக்டர் ராமதாஸுக்கும் வேலை. ஒரு எதிர்க்கட்சியினுடைய நிறுவன தலைவர், 80 ஆண்டுகளுக்கு மேல் நிறைவு செய்தவர், அரசியல் அனுபவம் உள்ளவர். உங்கள் மீது குற்றம் சாட்டுவது என்பது அவர் மட்டுமல்ல, பலர் லஞ்ச குற்றச்சாட்டு. நீங்களுக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். திரு ஸ்டாலின் அதையும் அவரை திட்டுவதிலே ஒரு சுகம் காண்கிறார். எடப்பாடிக்கும் அதுதான் பதில், இவருக்கும் இதுதான் பதில். தன்னை குற்றம் சாட்டுகிறவர்களை, தன்னிடம் கேள்வி கேட்கிறவர்களை எந்த முதலமைச்சர் பதில் சொல்லாமல் தப்பித்து கொண்டு எரிச்சலோடு அவர்களை மட்டம் தட்ட முயலுகிறாரோ அந்த முதலமைச்சர் தோல்வி நெருங்கிவிட்டது என்பதை மனமாற உணர்ந்திருக்கிறார் என்பதுதான் ஒரு அரசியல் கணக்கு. ஏன் அப்படி இவர் எண்ணுகிறார்? அதுவும் ஒரு நியாயமான கேள்விதான். இன்னும் குறைந்தபட்சம் 1.5 ஆண்டுகள் இருக்கிறதுவே, ஒரு 15 மாதங்கள் உண்டல்லவா அடுத்த தேர்தலுக்கு. தேர்தல் வந்துவிடவில்லையே, ஏன் இப்படி தோல்வியை இவராக தேடி ஓடி இறுக்கி அணைத்து கொள்ளுகிறார்? அல்லது ஏன் தோல்வி ஏற்பட்டு விட்டது என்பதை கிட்டத்தட்ட ஒரு ஒப்புதல் வாக்குமூலமாக இவர் அளிக்கிறார். இவர்களே, ஒன்று, அவருக்கு ஒரு 4 காரணங்களாவது இருக்கின்றன, வெளியில் சொல்லக்கூடிய காரணங்கள். ஏன் திரு ஸ்டாலின் தோற்று போய்விட்டார் அரசியலில் என்பதை. ஒன்று, நான் ஒரு வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன், அவர் உடல்நிலையில் பெரிய பிரச்சனை இருக்கிறது. ஏதோ நான் போய் முதலீடுகளை திரட்டி வருகிறேன் என்று ஊர்காசில், அதாவது மக்கள் வரிப்பணத்தில் அமெரிக்காவுக்கு போய்விட்டு வந்தாரே, அது தன்னுடைய உடலுக்கு வைத்தியம் பார்த்து கொள்ளத்தான். வைத்தியம் பார்த்து கொள்ளுகிற உரிமை, மக்கள் பணத்தில் வைத்தியம் செய்து கொள்ளுகிற உரிமை ஒரு முதலமைச்சருக்கு உண்டு, நான் மறுக்கவில்லை. ஆனால் நான் போய் முதலீடுகளை கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போவதென்பது மக்களை ஏமாற்றுகிற முயற்சி. அங்கு போய் இருந்து கொண்டு ஏதோ ஒரு 3-4 நாட்கள் பேச்சையெல்லாம் பதிவு செய்து வைத்து அதை 3-4 நாட்களுக்கு ஒரு முறை வெளியிடுங்கள், நான் வைத்தியம் பார்த்து கொள்கிறேன் என்பதெல்லாம் மக்களுக்கு தெரியாது என்று ஒரு நாடகம் போட்டவர் இவர்தான். இவருக்கு உதவி செய்தவர் இந்திய நாட்டினுடைய பிரதமை, சர்வ வல்லமை படைத்த சகல அதிகாரங்களையும் கையில் வைத்திருக்கிற, எல்லோரையும் ஆட்டுவித்து கொண்டிருக்கிற, யார் எங்கே தவறு செய்து மாட்டினாலும் அதை ஒரு எவிடன்ஸாக எடுத்து ஓரமாக வைத்துவிட்டு பிறகு சம்பந்தப்பட்டவரை பார்த்து ஒன்றுமே நடக்காது போல் சிரித்து இறுக கட்டி தழுவி முத்தம் கொடுத்து அணைத்து ஆதரவு காட்டுவது போல் நடித்து கொண்டிருக்கிற திரு மோடி. இவர் என்ன உபாதை, எங்கே இவருக்கு ட்ரீட்மெண்ட், என்ன உடல்நலக் குறைவு, எந்த டாக்டர் வைத்தியம் பார்த்தார், எந்த ஊர் என்பதையெல்லாம் நீங்கள் இந்தியாவை தாண்டி ஒரு மனிதன் காலெடுத்து வைத்துவிட்டால், இந்திய குடிமகன், அவனுடைய நடமாட்டம் முழுதும் மத்திய அரசாங்கத்தினுடைய கண்காணிப்பில் முழுக்க வந்துவிடுகிறது. எனவே எல்லாம் அவர் சேகரித்து வைத்து விட்டார். என்றைக்கு வேணுமானாலும் அவரை, அது மட்டுமல்ல, மத்திய அரசாங்கத்தினுடைய உதவி இல்லாமல் இவர் வைத்தியம் செய்து கொள்ளவும் முடியாது. எனவே திரு
திரும்பி வந்த பிறகு இவர் தன் குடும்ப உறுப்பினர்கள் டிஆர் பாலுகளை எல்லாம் அழைத்து கொண்டு போய் 15 நிமிடம் அவரை தனிமையில் தலைமைச் செயலாளரை வெளியே போகச் சொல்லிவிட்டு, உங்கள் உதவிகளுக்கெல்லாம் நன்றி, உங்கள் இந்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதலின் பேரில் நான் வைத்தியம் பார்த்து கொண்டேன், அந்த செய்திகள் லீக் ஆகிவிடாமல் உங்கள் கருணையால், தயவால், உங்கள் உதவியால் நான் தப்பித்து கொண்டேன், நன்றி என்று குடும்பத்தோடு நன்றி சொல்லிவிட்டும் வந்தார். இதுவரை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், தவறல்ல. ஆனால் இந்த உடல் உபாதை என்பதும் செயல்பட முடியாத நிலையில் இருப்பதும் அவருக்கு இன்னொரு தேர்தலை உற்சாகமாக எதிர்கொள்ள முடியாது என்று சுட்டிக்காட்டி விட்டதாக, அதை அவர் உணர்ந்திருப்பதாக நான் கருதுகிறேன். ஒன்று. இன்னும் ஒரு 3 காரணங்கள். நான் கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து சொல்லி வருகிற கருத்து, திமுக கூட்டணி, இப்போது இருக்கிற கூட்டணி அடுத்த 2026 அல்லது எப்போது வந்தாலும் சட்டமன்ற தேர்தலுக்கு தொடராது, பிரிந்து போய்விடுவார்கள். ஒரு 100 டிவி ஷோக்கள் சொல்லியிருப்பேன். இந்த யூடியூபிலேயே ஒரு 10 முறை இந்த கருத்தை நான் வெளியிட்டிருப்பேன். 3 கட்சிகளை நான் அழுத்த நிறுத்தமாக சொன்னேன். காங்கிரஸை நம்ப முடியாது, அவர்களுக்கு பதவி ஆசை வந்து விட்டது. சிபிஎம் திமுக மேல் கிட்டத்தட்ட கொலை வெறியில் இருக்கிறார்கள். திமுக நடத்துகிற ஆட்சி நடத்துகிற அலங்கோலத்தை பார்த்து விசிக தலைவர் வயதாக தனக்கு ஒரு பெரிய பதவி வேண்டும், தனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை, இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் மந்திரி ஆகக்கூடிய வாய்ப்பில்லை, ஒரு துறை முதலமைச்சர் என்று கேட்போம், ஒரு ஹோம் மினிஸ்டர் கிடைத்தால் கூட மகிழ்ச்சி தான் என்று சொல்லலாம் என்ற எண்ணம் வந்துவிட்டது. இந்த 3 பேர் தொடர மாட்டார்கள் என்று நான் சொன்னேன், திரும்ப சொன்னேன். என் மீது கோபப்பட்டவர்களும் எள்ளி நகையாடியவர்களும் அதிகம் போகட்டும். உலகம் உருண்டை என்று முதலாக சொன்ன கலீலியோவுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை மரண தண்டனை. ஆனால் அதுதான் உண்மை. எனவே நான் இதற்காக அசிங்கப்படுத்தப்படுவதற்காகவோ எள்ளி நகையாடப்படுவதற்காகவோ நான் வருத்தப்படவில்லை. இது எல்லோருக்கும், யாரெல்லாம் காலத்தை தாண்டி கணித்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஏற்பட்ட இழுக்குத்தான். அந்த நான் சொன்ன 3 கட்சிகளும் விசிகாவை பொறுத்தவரை ஒரு காலை வெளியே வைத்து விட்டது. இன்னொரு 3-4 மாதங்கள் எங்கு போவது, யாருக்கு நாம் போனால் முதல் கூட்டாளியாக போய் சேரலாம், அதில் முன்னுரிமையும் மரியாதையும் கிடைக்கும், அதிக இடங்கள் சட்டமன்ற தொகுதிகள் கிடைக்கும், பண உதவி கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு அரசியலில் பணம் வாங்குகிறார்கள், ஓப்பனாக கொடுக்கிறார்கள் என்பதை பற்றி நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். அதை திமுக ஆமாம் 15 கோடி கொடுத்தோம், 10 கோடி கொடுத்தோம் என்றெல்லாம் சுட்டி காட்டிவிட்டார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் சேர்த்து தான் நான் சொல்லுகிற இந்த கருத்து. எனவே அதை கணித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு விழாவில் கலந்து கொள்ளக்கூடாது என்று திமுக சொல்வதை கூட அவர்கள் கேட்டு ஏற்றுக்கொண்டதை போல் தனித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கனல், நெருப்பு கனலும் தணலும் உள்ளே அப்படியே பொங்கிக் கொண்டிருக்கிறது. அது திமுகவுக்கு சாதகமாக இருக்காது
யாருக்கு சாதகம் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் இன்னொரு கருத்தையும் தொடர்ந்து சொல்லியிருந்தேன். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியாக இருக்கிற காரணத்தால் கூட்டணி பலத்தில் தான் ஜெயித்திருக்கிறது. இதை நான் 3 வருடங்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எல்லா தொலைக்காட்சிகளிலும் சொல்லியிருக்கிறேன். பலர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், சிலர் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் அமைதியாக இருந்திருக்கிறார்கள். இது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. அதை திமுக தனியாக நின்றால் தோற்றுவிடும். ஒரே ஒற்றை வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் அதுதான் உண்மை. ஒரு அரை வாக்கியத்தில் சொல்ல வேண்டுமானால் திமுக ஜெயித்திருப்பதும் ஜெயிக்குமானால் அதுவும் கூட்டணியினுடைய எண்ணிக்கை பலம்தான். திமுகவும் அதிமுகவும் ஒருவேளை தனியாக நின்றால் திமுகவை விட தமிழ்நாட்டில் 1,00,000 வாக்குகளாவது அதிமுக கூட வாங்கும். கூட்டணி பலத்தால் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். இது எந்த கட்சிக்கும் எந்த நேரத்திலும் நடக்கலாம். இடதுபுறம் இருக்கிறவர்கள் வலதுபுறம் வந்துவிடலாம், வலதுபுறம் இருக்கிறவர்கள் இடதுபுறம் போய்விடலாம். சிபிஎம்னுடைய செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் நான் 3.5 ஆண்டுகளாக சொல்லி வந்த கருத்தை 2 நாட்களுக்கு முன்னால் திருவாய் மலர்ந்தெழுதியிருக்கிறார். திமுகவினுடைய பலம் என்பது அதனுடைய கூட்டணியின் பலம்தான். தனியாக நின்று வெல்ல இயலாது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை இதே கருத்தை 3.5 ஆண்டுகளாக நான் சொல்லி வந்த கருத்தை இப்போது ஒரு ஆமோதித்த ஆம், அவர்கள் தனியாக ஆட்சி அமைக்கவில்லை, கூட்டணி வாக்கு பலத்தால் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். இந்த விஷயம் இந்த 2 பேரும் சொல்வதற்கு முன்னாலேயே ஆங்காங்கு நடக்கிற விஷயங்களை, அரசியல் நிகழ்வுகளை, அசைவுகளை, அரசியல் பின்னணிகளை பார்க்கிற போது இன்டெலிஜென்ஸ் மூலமாக திரு ஸ்டாலினுக்கு தெரிந்திருக்கிறது. இவர் உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை, புரிந்து கொள்ள முடிகிறது. இவர் பிள்ளை எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவராக இல்லை. வேறு கடினமான வார்த்தைகளை நான் பயன்படுத்த விரும்பவில்லை. அவர் அரசியல் அனுபவம் இல்லை, பயிற்சியும் கொடுக்கப்படவில்லை. கலைஞர் திரு ஸ்டாலினுக்கு கொடுத்த பயிற்சியை திரு ஸ்டாலின் திரு உதயநிதிக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அமையவில்லை. எனவே திரு உதயநிதி வெற்றியை கொண்டாடுகிற தலைவராக இருப்பாரே தவிர தோல்வியில் துவண்டு விடாமல் நிமிர்ந்து இருக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல், அனுபவம், அறிவு எதுவும் இல்லை. கைதட்டினால் மகிழ்ந்து போகிறார், இயல்பு. ஆனால் ஒரு தலைவன் என்பவன் தோல்விகளை தொடர்ந்து தாங்கிக் கொள்கிற போதுதான் அவன் தலைவனாக ஏற்றுக்கொள்ளப்படுவான், மதிக்கப்படுவான். அது திரு உதயநிதியால் இயலாது என்றே நான் என்னுடைய கணிப்பில் கருதுகிறேன். இவைகளையெல்லாம் தெரிந்து வைத்திருக்க திரு ஸ்டாலின் ஜான் போனால் என்ன, முழம் போனால் என்ன என்றுதான் விரக்தியில் நொந்து போய் ஆட்சி இனி கிடையாது என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிற, முழுவதுமாக தெரிந்து வைத்திருக்கிற ஸ்டாலின் விரக்தியின் உச்சத்தில் இப்படிப்பட்ட பதில்களை பொறுப்பில்லாமல் ஒரு 3ஆம் தர அரசியல்வாதியைப் போல திரு எடப்பாடிக்கும் திரு டாக்டர் ராமதாஸுக்கும் அளிக்கிறார். இது அவர் எங்கே இருக்கிறார் என்பது
அவருக்கு தெரிந்துவிட்டது. அவர் தோல்வியை தழுவிக்கொண்டு நிற்கிறார். நன்றி, வணக்கம்.